வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் பத்மா அரசு. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ இது, குழந்தையின்மைக்கான வீடியோ. ஸோ இங்கே நிறைய பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். மெயினாக லேடிஸ்க்கு குழந்தையின்மைனா அவங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், இல்லை ஓவர் பிளேடு இருக்கும், இல்லைன்னா இர்ரெகுலர், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வரும். இர்ரெகுலர்ன்றது ஒரு 20 நாள் தள்ளி போகிறது, 10 நாள் 15 நாள், அது ரெகுலராகவே இருக்காது. எவ்ரி 28 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸே அவங்களுக்கு வராது. ஸோ அது ஒரு சிலருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது ப்ராப்ளம் தான், இது யூட்ரஸ் ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டாவது ஃபைப்ராய்டு, சிஸ்ட்டு, சாக்கோ சிஸ்ட், அதில் நிறைய வகை இருக்குது அந்த மாதிரி. ஸோ இதை சரி பண்ணிட்டாலே பெண்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக இருந்ததுனாலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஜென்ஸுக்கு அப்படி கிடையாது. இது 2 பேருக்குமே சேர்ந்துன்னா ஓவர் ஹீட் ஆகிறது தான் பாடி. ஸோ அந்த ஹீட்டை ஒரு லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே இந்த குழந்தை பேர் ஈஸியாக இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் இப்போ ஒன்ஸ் எனக்கு நீர்க்கட்டி எதுவுமே கிடையாது, பீரியட்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆனாலும் ஜென்ஸுக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனாலும் குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்குன்னா இதில் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கும் 2 பேருக்குமே. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஃபுட்டு தான் 2-3 ஃபுட்டு சொல்கிறேன்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேறு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருந்துச்சுனாலும் நீங்கள் அது இப்போ ஃபைப்ராய்டு அது மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லாமலே எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஹீட்டை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். மெயினாக ஜென்ஸுக்கு 2 பேருக்குமே சேர்ந்த மாதிரி பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப சிம்பிள் ரெமெடி, நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் ப்ளஸ் ஜீரகம், இது எந்த மாதிரி விதத்தில் எடுக்கணுன்றதை பற்றின வீடியோ தான் இது. நைட் ஒரு 4 டம்ளர் தண்ணியில் 4 நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு காலையில் இந்த சிம்மில் வச்சு அதை கொதிக்கணுங்க. 4 டம்ளர் தண்ணி 2 டம்ளராக சுண்டி வரணும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் ஆளுக்கு ஒரு டம்ளர் அதை குடிச்சிடணும். காலையில் இதை குடிக்கும்போதே உடலில் இருக்கிற உஷ்ணம் ஃபுல்லாகவே நல்லா குறையும், பேலன்ஸ் ஆகும். இது 2 பேரும் எடுக்க வேண்டியது. இன்கேஸ் அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது லேடிஸ்க்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு அயற்சிக்காய் லேகியம் ஒன்றே அதை நல்லா சரி பண்ணிவிடும். ஸோ யாருக்காவது தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணலாம், இங்கே நானே செஞ்சுட்டு இருக்கேன், அதை கொடுத்துட்டும் இருக்கேன். அது ரெண்டாவது ஜென்ஸுக்கு என்னென்னா இந்த கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இப்போ நம்ம இந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஒரே ஒரு இது தாங்க. நைட்டில் மோஸ்ட்லி சப்பாத்தி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் சாப்பிட்டு பழகிடுச்சு, அது ஃபிட்டாக வைக்க உடம்பு அப்படின்னு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை விட நம்மளுடைய நாட்டு கம்பு, கேழ்வரகு இதெல்லாமே எடுத்துக்கலாம், சிறுதானிய வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் சப்பாத்தி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது நம்ம சீதோஷ்ண நிலைக்கு நமக்கு இங்கே ஆல்ரெடி ஹீட்டு. ஸோ மேலே மறுபடியும் இதை ஹீட்டை உண்டு பண்ணுற ஒரு உணவு டெய்லி நைட்டில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஒரு சூடான பால்னால் ரொம்ப கொதிக்கிற வெதுன்ற பாலில் 3 மூலிகைகள் சொல்கிறேன். அந்த 3 மூலிகைகளும் ஒரு ஸ்பூன் தாங்க. ஒன்று ஓரிதழ் தாமரை, இன்னொன்று அஸ்வகந்தா பொடி, இன்னொன்று நீர்முள்ளி. இது 3மே ஒரு ஸ்பூன் 1 டம்ளர் பாலில் போட்டு கலந்திங்கன்னா அது ஒரு ஜெல்லி ஃபார்மாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஓரிதழ் தாமரை போட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி அது பாலோட தன்மையை நம்ம கூட பால் தெரிஞ்சிடுச்சோன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அது போட்டு கலக்கும் போதே வழுவழுன்னு ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். ஸோ அதை குடிக்கும்போது டெய்லி நைட்டில் ஜென்ஸுக்கு அந்த கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு அஸ்வகந்தா உள்ளே இருக்கிறதுனால உடம்பு ஃபுல்லாக இருக்க நர்வ்ஸ்க்கு எல்லாமே நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த சிம்பிள் ரெமெடி தான் நான் போடுற எல்லாமே ரொம்ப செலவில்லாமல் ஈஸியாக வீட்டில் இருந்ததை வச்சே பண்ணக்கூடியது. இந்த 3 மூலிகைகள் மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் இந்த நெல்லிக்காய் ஜீரக தண்ணி அவ்வளோ நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு உடல் சூட்டை ஒரு போதுமான அளவு நல்லா குறைச்சி பேலன்ஸ்டாகும். உங்களுடைய ஹீட்டை உடம்புல ஓரளவு ஹீட் இருக்கணும் தான், நமக்கு அது பேலன்ஸ்டு ஹீட்டாக பண்ணும். ஸோ இதை இதை 2 பேருமே பார்த்து பண்ணிக்கணும். இது லேடிஸ்க்கு ஃபைப்ராய்டு இருக்குது, நான் இதுக்கு மெடிக்கேஷனே போகல, எப்படின்றது வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கிறதா இருந்தாலும் கவுன்சிலிங் ஃபோன் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்போம். நிறைய இன்றைக்கி குழந்தைன்மைன்றது பெரிய ஒரு புதாகரமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பீரியட்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பீரியட்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம அதை சரி பண்ணி தான் பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அது நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆகி போன பிறகு மறுபடியும் அதே ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கேஷன் போகிறாங்க, ஒரு சில மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா
ஆஃப்டர் மேரேஜ் அது வேண்டான்னு அவங்களே டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை சரி பண்ணிவிட்டு நம்ம போகணும். இல்லையா கல்யாணம் ஆன உடனே மறுபடியும் அவங்கள போய் ஒரு கன்சல்டிங் பண்ணுறோம். இவங்களே இஷ்டமாக எதையாவது பண்ணிவிட்டு பீரியட்ஸ் வந்துட்டு மறுபடியும் இரெகுலர் ஆகிடுச்சு, மறுபடியும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிற அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸில் வர்றாங்க. ஓவர் பெயின், அப்படியே அடிவயிறு பீரியட்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் சிம்பிளாக ஒரு ஜூஸ் சொல்லியிருந்தேன், அந்த ஜூஸ் சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து நல்லா வந்து பீரியட்ஸ் வந்து ஈஸியாக கடந்து போகிற மாதிரி அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பீரியட் சம்மந்தப்பட்ட லேடிஸ் டிஸார்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் பார்த்துட்ருக்கேங்க. ஸோ யாருக்காவது எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். எவ்ரி தேர்ஸ்டே இங்கே வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு, ஒன்லி ஃபார் விமன்ஸ்க்கு 11 to 4 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக லைஃப்பை வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்காமல், எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சின்னதாக நம்ம பார்த்தோன்னா அது சின்னதாகவே தெரியும். ஸோ இது வந்து மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு குழந்தையின்மைக்கு மட்டும் இல்லை, ஸோ நிறைய இஷ்யூஸ்க்கு இது ஒரு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி லைஃப்பில் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து மெயினாக வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். அவங்களுக்கு வந்துட்டு இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்பயுமே சோர்வாகவே இருப்பாங்க. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ரெமெடி வந்து கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை வந்துட்டு துவையலாவோ கருவேப்பிலை பொடியாவோ சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்றாங்க அதை. அந்த கருவேப்பிலையை நம்ம ஒரு இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது ஈர்க்கு சொல்லுவோம் இல்லையா, கருவேப்பிலை இருக்குது, அது தூக்கி குப்பையில் தான் போடுவோம். ஸோ அது குப்பையில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சூப் மாதிரி வச்சு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில நாட்டங்கள் கம்மியாக இருக்கும். இந்த ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கு எல்லாமே அதை தான் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாது. ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து இது பேலன்ஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை இருக்குக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. அதை வந்து நீங்கள் சூப்பாக குடிச்சிக்கலாம். வெறுமனே தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு ஃபுல்லாக இறங்கினதும் அதில் உங்களுக்கு தேவையான பட்டரோ இல்லை வேறு ஏதாவது சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி பண்ணிவிட்டு அது குடிச்சிக்கலாம். ஸோ இது மெயினாக லேடிஸ்க்கு இது. நீங்கள் கருவேப்பிலை பொடி இதெல்லாம் சாப்பிடும்போது ஹேர் ஃபால்ஸ் இருந்தாலும் அது சரியாயிடும். ஸோ இது மாதிரி சின்ன விஷயங்கள் தான். இது நம்ம தூக்கி போடுற ஒரு பொருளில் இவ்வளோ மகத்துவமான விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.